ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஹோம்மேட் குக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாய் தூள் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? நான் 1 கிலோ காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 150 கிராம் காஷ்மீரி வத்தல், 1 கிலோ மல்லி, 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் வெள்ளை உளுந்து, 100 கிராம் மிளகு, 100 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் வெந்தயம், 100 கிராம் சீரகம், 50 கிராம் விரலி மஞ்சள், துண்டு காயம் 10, ஒரு கொத்து கருவேப்பிலை, 100 கிராம் அரிசி, 10-15 கிராம் சோம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி வறுக்கிறதுன்னு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு, கடாய் சூடாகினதுக்கப்புறம் கடலைப்பருப்பை போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுக்க போகிறோம். கடலைப்பருப்பு லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் அதோட நான் வெள்ளை உளுந்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். 2 மிக்ஸ் ஆகி வறுத்ததுக்கப்புறம் நான் துவரம்பருப்பும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே எல்லாத்தையுமே இந்த 3மே லோ ஃப்ளேம்லேயே இப்படி நம்ம வச்சு வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். அதோட நான் 100 கிராம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். நல்லா மிளகு வறுத்ததுக்கப்புறம் மாற்றிட்டு நான் சீரகம் எடுத்திருக்கேன், அதோட வெந்தயமும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதையும் நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கணும். அடுத்து அரிசி நம்ம நல்லா வறுக்க போகிறோம். அரிசி நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போயிடும். அடுத்தக்கில் கருவேப்பிலை நல்லா கழுவி காய வச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்படி தொட்டு பார்த்தா தெரியும், இப்படி இந்த மாதிரி இப்படி நொறுங்கும். அந்த மாதிரி இருக்கும்போது மாற்றிக்கணும். அடுத்தாக்கில் 1 கிலோ மல்லி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுக்கணும். மல்லி வந்து ஒரே பாத்திரத்தில் என்னால் வறுக்க முடியல, அதனால் நான் 2 பாத்திரத்தில் 2 டைமாக நான் மாற்றி வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 150 கிராம் காஷ்மீரி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம வறுத்து எடுக்கணும். காஷ்மீரி வத்தல் எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, காரத்துக்கும் கலர் கொடுக்கும். இதுக்காக தான் நம்ம காஷ்மீரி வத்தல் போடுறோம். அதுவுமே நம்ம லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் வறுத்தெடுத்தால் போதும். இந்த மாதிரி லைட்டாக ஹீட் வந்தால் போதும். மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காஞ்ச மிளகாயையும் இந்த மாதிரி அதையுமே அப்படி தான், கடாய் சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரே பாத்திரமாக போடாமல் 2 டைமாக கடாயில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் விரலி மஞ்சளையும் காயத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுவும் லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சோம்பு எடுத்து வச்சுக்கோம்ல, அதையும் வறுத்து எடுத்தோம்னா எல்லாமே வறுத்து எடுத்துட்டோம், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்ததை நல்லா ஆற வச்சு மில்லில் கொண்டு இந்த மாதிரி திரிச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மில்லில் போனால் 2 டைம் இப்படி மாற்றி திரிச்சு தருவாங்க. அதுக்கப்புறம் கொரகரப்பாக திரிக்காமல் நல்லா மையாக திரிங்க, அவ்வளோதாங்க. திரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆற வச்சு நம்ம வீட்டுக்கு மாற்றி கொண்டு வந்துடலாம். இந்த குழம்பு மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.